ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கொங்கு மக்களோட வரலாறு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கொங்கு பகுதின்னு சொன்னதும் அந்த மக்களோட அன்பான பேச்சும் மரியாதையை பழகுற பண்பும் தான் நமக்கு முதல்ல கவனிக்க தோணும். இதுக்கான காரணம் பல நூறு வருடங்களுக்கு பின்னாடி இருக்க இவங்களோட வரலாறு பார்த்தா நல்லாவே புரியும். அந்த வரலாறு தான் இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். கொங்கு, காங்கேயன், கவுண்டர் சமூகம்னு பல பேர்களை கொண்ட இந்த சமூகம் ரொம்ப ஆழமான நில மேலாண்மையோடும் நல்ல போர்த்திறன் வாய்ந்த ஒரு சமூகமா இருந்த இவங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒழுங்கான சமூக கட்டமைப்போடு இருக்காங்க. மரியாதையை அதிகமா தெரிஞ்ச இவங்களுக்கு அதே மரியாதைய மத்தவங்க கிட்ட இருந்து முக்கியமான விஷயமா எதிர்பார்ப்பாங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற பாலிசி எல்லாருக்குமே பொதுவான விஷயமா இருந்தாலும் இந்த மக்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கொங்கு மண்டலம் இல்லைன்னா கொங்கு நாடுன்னு அழைக்கப்பட்டது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளோடு தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில ஒரு சின்ன ராஜ்யமா இருந்திருக்கு. சிலப்பதிகாரம் மாதிரியான சங்ககால இலக்கியங்கள்லயும் இன்னும் பல நூல்கள்லயும் கொங்கு தேசம், கொங்கர் பகுதின்னு பல பேர்களை வச்சு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த நிலத்தை பால் நாடுன்னு சொல்லிருக்காங்க. அது ஏன்னா அந்த அளவுக்கு ஆடு மாடுகள் நிறைந்த ஒரு வளமான பகுதியா, விவசாயிகள் மட்டுமே அதிகம் இருந்த பகுதியா இருந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்ட சில சிற்றரசர்கள் தான் பின்னாடி கவுண்டருங்கிற பேரோடு வளர்ந்து வந்தாங்க. இந்த கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலத்தலைவன், நிலத்தை காக்கும் தலைவன் அப்படிங்கறது அர்த்தம். அதாவது நிலம் காக்கும் உன்னத தலைவன் அப்படிங்கிற அர்த்தம் வர மாதிரியான வார்த்தை தான் இந்த கவுண்டர் அப்படிங்கறதோட மூல வார்த்தையா இருந்திருக்கு. காவுண்டா இல்லைன்னா காமுண்டா அப்படிங்கிற வார்த்தைகள் கர்நாடக பகுதியில கிடைச்ச பல கல்வெட்டுகளை பார்க்கலாம். அங்க இருக்க கவுட சமூகமும் இந்த கவுண்டர் சமூகமும் ஒரே இனத்திலிருந்து பிரிஞ்சவங்கன்னு சொல்றாங்க. இவங்க கிபி 350 இருந்த மேற்கு பகுதி கங்க வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சில தகவல்கள் இருக்கு. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மாதிரி தனி ராஜ்யங்களா இல்லாம எல்லா முக்கியமான மன்னர்களுக்கும் சிறந்த நிர்வாகிகளா இருந்திருக்காங்க. இந்த பகுதி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இந்த 3 மன்னர்களுக்குள்ளயும் பெரிய போட்டியே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வளமான நிலப்பகுதியா இருந்த இந்த கொங்கு பகுதி குறிஞ்சி, முல்லை, மருதம்னு 3 நிலப்பகுதியும் சேர்ந்த ஒரு வளமான இடமா இருந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல இருந்த அடர்ந்த காடுகள், வளமான சமநில பகுதின்னு எல்லாமே கலந்த ஒரு வாழ்வியல் இடமா இருந்திருக்கு. இந்த பகுதியில தேன் அதிகமா கிடைச்சதால கூட இந்த பகுதிக்கு கொங்குன்னு பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட சாரல் வீசும் பகுதிங்கிற அர்த்தமும் இந்த கொங்கு நாடுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இருந்த அரசர்கள் நிலத்தை பாதுகாக்கிற தலைவர்களாகவும் போர்படை தளபதிகளாகவும் இருந்திருக்காங்க. அதே போல அப்ப இருந்த கரூர் பகுதி ஆட்சி செஞ்ச சேர மன்னர்கள் வழி வந்தவங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்ன சொன்னாலும் இவங்களோட வீரம் சங்க காலத்துல இருந்தே ரொம்ப பெருமையா பேசப்பட்டிருக்கு. காவிரி நதியோட வடக்கு பகுதியில கிடைச்ச பல நடுக்கற்கள் இவங்களோட வீரத்துக்கு உதாரணமா இருக்கு. சங்க காலம் முடிஞ்சதும் வெட்டுவர் அப்படிங்கிற ஒரு சின்ன பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க பெருசா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறும்பர், ஆயின்னு சொல்லப்பட்ட பல இனக்குழுக்கள் ஒன்னா கலந்து அவங்களுக்கு கவுண்டர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க. இவங்க தான் சங்க காலத்துக்கு அப்புறம் விவசாயத்துல ஈடுபட்டு வெட்டுவ வெள்ளாளர், வெள்ளாளர் கவுண்டர்கள்னு ஒரு சமூகமா உருவானாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்துல வீரத்துக்கு பேர் போன இவங்க பக்தி இயக்கங்களோட நல்ல மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல விவசாய சமூகமா உருவானாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவங்களோட வீரம் இன்னும் கொஞ்சம் கூட குறையாம இருக்க காரணம் பல நூறு வருடங்களா சிறந்த போர் தளபதிகளா இருந்ததுதான்னு தெரியும் போது நிஜமாவே நமக்கு வியப்பா, ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு சமூகம் அவ்வளவு மசில் பவரோட இருந்து பின்னாடி விவசாயத்தை சூஸ் பண்ணாங்கன்னு யோசிக்கவே முடியல. இன்னும் கூட அந்த பகுதி மக்கள் விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்காங்க. அந்த விவசாயத்துல இருந்துதான் இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு முன்னேறி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம மொத்த நாட்டோட பொருளாதாரத்திலே முக்கிய பங்கு தர முடியுது. பாண்டிய சோழ அரசர்கள் கூட அவங்களோட நிலத்தை பாதுகாக்கிற கணிக்கிற வேலையை செய்யறவங்க கண்ணியர் கவுண்டருங்கிற பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன பகுதிக்கும் ஒரு கவுண்டர் தலைமை பொறுப்புல இருந்திருக்காரு. நிலத்தை பாதுகாக்கிறது, ஆடு மாடுகளை பராமரிக்கிறது, ஏரி குளம்னு நீர்நிலைகளை நிர்வாகம் செய்யறது, அங்க இருக்க மக்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுன்னு ஒரு அரசர் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இந்த கவுண்டர்கள் செஞ்சிருக்காங்க. முன்னாடி காலத்துல அரசர்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த இந்த மக்கள் சோழர்களோட ஆட்சிக்கு பின்னாடி அவங்க இருந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்யற சிற்றரசர்களா மாறினாங்க. அதுக்கப்புறம் தான் முழுசா விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபட்டாங்க. இந்த பகுதி மக்களோட முதல் முக்கியமான தொழிலா விவசாயம் மாறுச்சு. அது மட்டும் இல்லாம கால்நடைகளை வளர்க்கறதும் அதை பராமரிக்கிற வேலையும் செஞ்சாங்க. இப்படி ஓரளவுக்கு சமூகத்துல அந்தஸ்தான மக்கள் பெரிய நிலக்கிழார்களாகவும் அதுக்கு அடுத்த நிலையில இருந்த மக்கள் கால்நடைகளை மேய்க்கிறதும் அதை வளர்க்கறது மூலமா பெரும் அந்தஸ்துள்ளவங்களா மாறினாங்க. எது எப்படி இருந்தாலும் மண் சார்ந்த மக்களாவே இந்த கவுண்டர் கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. இன்னும் கூட பல பேர் அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாவே நினைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா நிலம் இருந்தா அதுதான் பெரும் மதிப்பானதை நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல எவ்வளவு முன்னேறி போனாலும் புது புது மிஷினரி இறக்குமதி பண்ற அளவுக்கு அதிகமான எக்ஸ்போஷர் இருந்தும் கூட அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் விவசாயத்திலயும் கொண்டு வந்திருக்காங்க.
அதன் மூலமா விவசாயத்தை இன்னும் எளிமையா இன்னும் லாபகரமானதை மாத்தி காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆள் மனசுல ஊறி போன ஒரு விஷயமா விவசாயம் இருந்திருக்கு. ஆனா பின்னாடி காலத்துல இந்த விவசாயம் செய்யறதுல இருந்து கொஞ்சம் விலகி துணி நெசவு தொழிலையும் முக்கியமான பங்கு கொடுத்தாங்க. அந்த காலத்துல இருந்த கொங்கு பகுதி கிட்டத்தட்ட 24 நாடுகளா பிரிஞ்சிருந்திருக்கு. இந்த 24 நாடும் 6 கிராமங்களோடு கடையூர், பாளையங்கோட்டை, காங்கேயம், புதூர்னு 4 தலைநகர்களுக்கு கீழே இருந்திருக்கு. ஒரு கிராமத்தோட தலைவர் கூட்டுக்காரனும் நாடுகளோட தலைவர்கள் நாட்டுக்கவுண்டுன்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேருமே அந்த பகுதி மக்களோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற நிலையில இருந்தாங்க. நம்ம சின்ன கவுண்டர் படத்துல வரதெல்லாம் கற்பனையில நினைக்கும் போது வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு சமூகம் வாழ்ந்த கதைய இப்ப இருக்க மக்களுக்கு எடுத்து சொல்ற விதமா தான் இந்த படங்கள் இருந்திருக்கு. அதே போல வெறும் சமூக வாழ்க்கை மட்டும் இல்லாம இவங்களோட திருமண முறை கூட ரொம்ப வித்தியாசமா புரட்சிகரமா இருந்திருக்கு. இவங்க ஃபாலோ பண்ற அந்த திருமண பழக்கங்கள் இப்ப கூட அந்த பழமைத்தன்மை மாறாம இருக்கு. எல்லா மந்திரங்களும் சொல்லி நடத்தி வைக்கிற திருமணங்கள் அருமைக்காரர்னு சொல்லப்படுறவரால வழிநடத்தப்படும். அது சுத்தமான தமிழ் மொழியில, அதுவும் தமிழ் புலவர் கம்பர் வழிவந்த ஒருத்தரோட பாட்டா சொல்லப்படுது. இன்னும் சில பேர் இந்த திருமண வாழ்த்து பாடல கவி சக்கரவர்த்தி கம்பர் கொங்கு பகுதியில இருந்து சடைப்ப கவுண்டரோட பெருமை சொல்ற விதமா இந்த வாழ்த்து பாடல் பதிவானது சொல்லப்படுது. அதே போல இந்த திருமண முறைகள்ல அண்ணன் தங்கை உறவு முறைகளை பாதுகாக்கிற வழக்கமும் இன்னும் தொடருது. இணை சீர்தரது, கங்கணம் கட்டுறது, ஞாரி நாளி செய்தல்னு சொல்லப்படுற வழக்கத்துல ஒரு இரும்பு பெட்டி முழுக்க நெல்ல நிரப்பி அதுல நூல் சுத்தி ஒரு இரட்டை கதிர் மாதிரியான ஒரு அமைப்பு பதிச்சு வச்சிருப்பாங்க. திருமணத்தை வழிநடத்துற அருமைக்காரர் ஒவ்வொரு சடங்கு செய்யும் போதும் அந்த பெட்டியில இருந்த அந்த இரட்டை கதிரை எல்லாரும் பாக்குற மாதிரி உயர்த்தி காட்டுவாரு. இது அவங்களோட பூர்வீகமான விவசாயத்தை ஞாபகப்படுத்துற விதமா இந்த பழக்கம் இன்னும் பின்பற்றப்படுது. இவங்களோட குடும்ப வாழ்க்கை முறையில பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்படுது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அந்த குடும்பத்துல இருக்க பெண்களோட கருத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் தரப்படுது. சிக்கனம் சேமிப்புன்னு எல்லா பெண்களையும் போல இந்த கொங்கு பகுதி பெண்களும் ரொம்ப சிக்கனவாதிகளா பணத்தை சரியா மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் சில பேர் தனியா நின்னு ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆண்கள் வீரத்துல விவசாய வேலைகளை ஈடுபட்டாலும் அதுக்கு ஈக்குவலா பெண்களும் அதே அளவுக்கான கஷ்டமான வேலைகளை செய்யறவங்களா இருந்திருக்காங்க. கொங்கு பகுதி பெண்களோட வீரத்தை வார்த்தையால சொல்ல தேவையில்ல. அதே போல எந்த அளவுக்கு வீரம் இருக்கோ அந்த அளவுக்கு விவேகம் உள்ளவங்களாவும் இருக்காங்க. வயது முதிர்ந்த பெரியவங்க கிட்டையும் குடும்பத்துல மூத்தவங்கள இருக்கவங்க கிட்டையும் அவங்களோட நல்ல வழிகாட்டுதல ஏத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் குடும்பமா ஒரே சமூக ஒற்றுமையோடு நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சமூகத்துல இருக்க எல்லா இணைக்குழுவும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இருக்காங்க. இன்னும் பல சமூகத்துல பழைய நல்ல பழக்கங்களையும் வாழ்வியல் முறைகளையும் இன்னும் ஃபாலோ பண்றாங்க. இதுல மண்ணோடு கலந்த ஒரு விவசாய வாழ்க்கைய அதுல இருக்க எல்லா நுட்பங்களையும் தெரிஞ்சு காலத்துக்கு ஏத்த மாற்றங்களோடு இன்னும் வாழ்ற ஒரு சமூகமா நம்ம எல்லாருக்குமே முன்னுதாரணமா இருக்க இந்த கவுண்டர் சமூக மக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மரியாதை, கடின உழைப்பு, பண்பாடு, கலாச்சாரத்தை மாத்தாம இருக்க பண்பு. உலகம் முன்னேறி போறப்போ அதுக்கேத்த மாற்றங்களை ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிற ஒரு சமூகமா இருக்காங்க. இவங்களோட வாழ்வியல் முறைகளோட அழக சொல்ல வார்த்தைகளே இல்ல. அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தோட முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்க இந்த கவுண்டர் சமூகத்தோட வரலாற உங்களோட பகிர்ந்துக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.